இன்றைக்கு தியானத்திற்காக சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை 10ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். மேலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அன்றைக்கு ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அருமையான ஆவிக்குரிய சத்தியம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சத்தியத்தை இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஒளிவெட்டாக கருங்கலிலே செதுக்கப்படுவது போல நாம் செதுக்கிக் கொள்வோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் இதுதான். செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். நீ உன்னுடைய பலனை நம்பிக்கொண்டிருக்கலாம், உன்னுடைய பராக்கிரமத்தை நம்பிக்கொண்டிருக்கலாம், நீ உன்னுடைய படை வீரர்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம், பராக்கிரமம் செய்த யுத்த வீரரை பார்த்து கொண்டிருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று வக்கீல்களை நம்பியிருக்கலாம், இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று டாக்டர்களை நம்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். உன்னுடைய சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ சுய அறிவையோ நம்பிராமல் என்னுடைய ஆவியையே நீ சார்ந்து கொள்வாயானால் நீ ஜெயம் பெறுவாய். உனக்கு உதவி செய்யக்கூடிய ஏராளமான பேர் இருக்கலாம். உன்னுடைய நீ விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு போதுமான பணபலன் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவைகளை நம்பாதே, என்னுடைய ஆவியானவரிலே நீ சார்ந்து கொள், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். செருபாபேல் பாபிலோன் சிறையிருப்பு 70 வருஷத்திலே பாபிலோனிலே பிறந்தவர். செருபாபேல் என்ற வார்த்தைக்கு பாபிலோனிலிருந்து துளிர்த்திற இளங்கிளை என்பது அர்த்தம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாய் கூடும்போது அத்தி மரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பினது போல செருபாபேல் பாபிலோந்து விடுதலை ஆக்கப்பட்ட போது எருசலேமுக்கு வந்ததும் அவருடைய உள்ளம் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், உடைந்து கிடக்கிற இடுபாடுகளில் இருந்து
ஒரு உயிர்த்தெழுதலை நம்பிக்கையோடு ஒரு ஆலயம் எழும்ப வேண்டும். அதான் அவருடைய பெரிய வாஞ்சை. இஸ்ரவேல் தேசத்தில் தனக்கு தோட்டங்களையும் பெரிய 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 திராட்சை செடி கொடிகளையும் மாதுளை மரங்களையும் அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் நட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்று அல்ல. முதல் வாஞ்சை கர்த்தருடைய ஆலயத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். முதலிலே இஸ்ரவேல் ஆலயத்தை கட்டினவர் சாலமோன். 40,000 சதுர மைல்களை ஆண்ட ஒரு பேரரசன். சாலமோன் தேவ ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தாவீது, அவருடைய தகப்பனாகிய தாவீது உயிரோடு இருக்கும்போதே திரளான பொன் வெள்ளி கேதுரு மரங்களை எல்லாம் சேகரித்து வைத்துவிட்டு போனார். சாலமோனுக்கு உதவி செய்ய ஈரான் தேசத்து ராஜா வலிய முன் வந்தார். அநேக உதவிக்கரங்கள் இருந்தன. சாலமோன் எளிதாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பிவிட்டார். ஆனால் இப்பொழுது செருபாபேல் கட்ட நினைக்கிறார். அவர் ஒரு ராஜா அல்ல, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர். உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இன்னும் பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலே முழுவதுமாய் வரவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பண வசதி இல்லை, பொருள் இல்லை, ஆட்கள் இல்லை. ஆலயம் கட்டுவதற்கான மரம் கேதுரு மரங்கள் இல்லை. அதே நேரம் அவருக்கு எதிர்ப்பு. தொபியா என்பவன், சம்பலாத் என்பவன், ஏராளமான எதிரிகள் அவனை மடங்கடித்து சோர்ந்து போக பண்ணுகிற எதிரிகள். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மொத்தம் 5 ஆலயங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது சாலமோன் கட்டின தேவாலயம், இரண்டாவது செருபாபேல் கட்டின தேவாலயம், மூன்றாவதாக ஏரோது ராஜா. யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏரோது யூதரை பிரியப்படுத்த விருப்பம் கொண்டு 46 வருடங்கள் அந்த தேவாலயத்தை கட்டினாராம். 4வது ஒரு ஆலயத்தை குறித்து இயேசு சொன்னார், என்னுடைய சரீரமாய் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3ஆம் நாளிலே எழுப்புவேன். யோவான் 2:21 வாசிக்கிறோம். 5வது ஒரு ஆலயம் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவுடைய நாட்களிலே அதே மோரியா மலையிலே ஈசாக்கு பலி செலுத்த போன அதே இடத்தின் மேல் 5வது ஒரு ஆலயம் கட்டப்படும். 6வது இன்னொரு ஆலயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்களே கர்த்தருடைய ஆலயம் என்று. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். 2 கொரிந்தியர் 6:17-18-19 வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களுக்குள்ளே இறங்கி உலாவுவார், நீங்கள் அவருடைய ஜனமாயிருப்பீர்கள், அவர் உங்களுடைய தேவனாயிருப்பார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. பரலோகத்தில் ஒரு ஆலயத்தை குறித்து வெளிப்படுத்தல் 21:22 யோவான் அப்போஸ்தலன் பரலோகத்தை பார்த்தபோது, பரலோகத்தில் நான் ஆலயத்தை காணவில்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே பரலோகத்துக்கு ஆலயமாய் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். செருபாபேலுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது.
உங்களுடைய சரீரத்தை ஆலயமாய், பரிசுத்த ஆலயமாய், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய், மகிமையின் தேவனானவர், மகிமையின் ஆவியானவர் மகிமையோடு தங்கி இருக்கிற ஒரு ஆலயமாய், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பல வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஆலயமாய் கட்டி நினைக்கும் போது பல சோதனைகள், பல அருவருப்புகள், பல உலக சிற்றின்பங்கள் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறது. ஒரு பெரிய எதிரியாக சாத்தான் நின்று இச்சை என்கிற ஏவுகணைகளை ஏவுகிறான். வேசித்தனம், விபச்சாரம், சிந்தனையிலே, எண்ணங்களிலே, கண் பார்வையிலே பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அக்கினி ஆஸ்திரங்களை நம்மை நோக்கி அனுப்பி கொண்டே இருக்கிறான். பல வேளைகளில் நம்முடைய உள்ளம் கலங்குகிறது. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயமாய் நான் எழும்ப நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய முடியவில்லையே. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் விழுந்து விழுந்து எழும்புகிறேனே. ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமா இருக்கணும். நான் உயர வேண்டிய அளவு உயரல்ல. ஆண்டவரை நேசிக்க வேண்டிய அளவு நான் நேசிக்கல. அன்றைக்கு செருபாபேல் சோர்ந்து போய்விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சோர்வு வரக்கூடும். ஆகவே ஆண்டவர் நடுவில் நின்று ஒரு பக்கம் செருபாபேலோடு பேசுகிறார், மறுபக்கம் செருபாபேலை ஆலயத்தை கட்டவிடாதபடி தடுக்கிற அந்தகார வல்லமைகளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். செருபாபேலை பார்த்து என்ன சொல்லுகிறார்? செருபாபேலே, உன்னுடைய சாமர்த்தியத்தினாலே இந்த ஆலயம் கட்ட முடியாது. உன்னுடைய பலத்தினாலே, பராக்கிரமத்தினாலே கட்ட முடியாது. ஆனால் எப்போது இது கட்ட முடியும்? எப்போது உன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாய் மாற்ற முடியும்? 100க்கு 100 ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அதில் அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று அல்ல, என் ஆவினாலேயே ஆகும். நிறைய பேர் பைபிள் வாசிக்கும் போது அந்த ஏகாரத்தை மறந்து விடுவார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும், அப்படி அல்ல. உணர்ந்து கரெக்டாக அதை வாசிக்கும் போது தான் புரிவீர்கள். அதில் ஒரு ஏகாரம் இருக்கிறது. ஆவினாலேயே அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, மற்றபடி ஆகாது. நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியாய் போய்விடும். ஆவியானவர் குறுக்கிட்டால் ஒழிய அவரை பிடிச்சு அதை சாச்சிடலாம், இதை பிடிச்சி இதை சாச்சிடலாம், இதை பிடிச்சி என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஒழுங்கு பண்ணிடலாம், இவங்களை பிடிச்சி ஒன்று செய்யலாம், மேட்ரிமோனியில் பிடிச்சி அந்த ஜீசஸ் கால்ஸை ரெஜிஸ்டர் பண்ண மூலம் இல்லை. ஆவியானவர் கொண்டு வரும்போது தான், ஆவினாலேயே ஆகும் என்று ஒப்பு கொடுக்கும் போதுதான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கப்படும், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் மாற்றப்படும். நீ உன்னையே நம்பிக்கொண்டிருந்தால் கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. ஈட்டியையும் தடியையும் ரதங்களையும் குதிரைகளையும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னால் பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாது. ஆவியானவராலேயே ஆகும், ஆவியானவராலேயே ஆகும். என்னுடைய மனைவி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராய் பணியாற்றினாள். அவள் கலெக்டராக வர வேண்டியது. ஆனால் அதுக்கு சீட்டில் என்று சொல்லி ஒரு சாதாரண வேலை கொடுத்தார்கள். இன்ஸ்பெக்டராய் வேலை செய்யும்போது ஆகஸ்ட் 15 கொடி நாள் வருகிறது. ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு 10 இந்திய அரசாங்கத்தின் முத்திரை பதித்த பெரிய உண்டியல் தருவார்கள். 10 பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் அதை வைக்கணும். 2 மாதங்கள் அந்த ஹோட்டல் ஓனர்ஸ்ட்டை சொல்லி
அந்த ஃபேம்ப்லெட்டை கொடுத்து இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யும்படி காயப்பட்டவர்களுக்கு அந்த பணம் செலவழிப்படி சிறந்ததை போடுங்கள் என்று சொல்லி 2 மாதம் கழித்து அதை திரும்ப போய் வாங்கி கொண்டு வந்து அரசாங்க கஜனாவிலே செலுத்த வேண்டும். என் மனைவி அப்படி 10 உண்டியல்களை வாங்கி பெரிய பெரிய டப்பா போல இருக்கும் 10 ஹோட்டலுக்கு கொடுத்தாள். 2 மாதங்கள் கழிந்தது. எல்லா இடமும் கலெக்ட் பண்ணாள். ஆனால் ஒரே ஒரு ஹோட்டல், அடையார் கேட் என்று சொன்ன 5 ஸ்டார் ஹோட்டல், பழைய மேனேஜ்மெண்ட் திடீரென்று மாறி புது மேனேஜ்மெண்ட் வந்ததுனால அந்த உண்டியல் எங்கே போச்சு என்று யாருக்கும் தெரியவில்லை. அவள் பல முறை நடந்து நடந்து பார்த்தாள். அவர்கள் சொன்னார்கள், படையவங்கெல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் உடைச்சி இடுபாடுகள்லாம் தூக்கி போட்டு பழைய மேனேஜர்கள்லாம் எங்கே போனாங்களோ தெரியும், நாங்கள் எல்லாம் புதிதாக்கிட்டோம், உங்கள் உண்டியல் போன இடம் எங்கன்னு தெரியாது. என் மனைவி செய்த ஒரு பெரிய என்றால், பழைய மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கும்போது சைன் வாங்கிட்டு கொடுத்துருக்கணும். அந்த மேனேஜர்கிட்ட சைன் வாங்காமல் ஹோட்டலில் இங்கே ஏமாற்றுவாங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்கறதானா என்று ஏனோ தானோ என்று எண்ணிவிட்டாள். அந்த உண்டியல் எங்கே போனது என்று தெரியவில்லை. 2 மாதம் கழிந்தது. தாசில்தார் கூப்பிட்டு சொன்னார், உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கிறது, அரசாங்க பணத்தை நீங்கள் கையாடல் செய்திருக்கிறீர்கள், ஹோட்டலில் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியாது, அரசாங்கம் இவ்வளோ பணம் என்று நிர்ணயிக்கிற வரையிலும் நீங்கள் ஜெயிலில் நாட்களை கழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் அப்போது வருமான லாக்காவிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். பெரிய பெரிய அதிகாரிகள் எனக்கு பழக்கம். ஆனால் அவர்களாலும் இந்திய இராணுவ காரியத்தில் அவர்களால் தலையிட முடியவில்லை. பல இரவு பகல் தூக்கம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கே போனது ஒரு துப்பு கூட, எல்லாத்தையும் இடித்து ரெனோவேட் பண்ணும்போது எல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு விட்டோம், எங்கே போனது என்று தெரியாது. பயங்கர கலக்கம். இரவும் பகலும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் தூக்கமில்லை. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது, நாளைக்குள்ள அதை செட்டில் பண்ண வேண்டும். எந்த வாய்ப்பும் இல்லை. நான் என்னுடைய மனைவிக்கு உதவி செய்வதற்கு 100கணக்கான முறை அந்த அடையார் கேட் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்தேன், மேனேஜர்ஸாக பார்த்தேன். ஒருத்தரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அன்றைக்கு இரவு நேரத்தில் அருள்ராஜ் நம்மை விட்டு மறைந்து போனார். ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவர் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு போனோம். திடீரென்று என்னுடைய பக்கமாய் அவர் கையை நீட்டினார். சகோதரனே, ஒரு காரியத்தை குறித்து நீ மனம் கலங்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு என்ன பிரச்சனை மலை போல நிற்கிறதோ, நாளை அது இல்லாமல் போகும். அப்போது நீ புரிந்து கொள்ளுவாய், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது என் மேல ஒரு பலத்த பவர், ஒரு பரலோக வல்லமை என் தலையிலிருந்து எலும்புகள், நரம்புகள், தசை நார்கள் மேலெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கினதை உணர்ந்தேன். சிலர் பேர் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஆனால் உண்மையான தீர்க்கதரிசனம் அது உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது உங்களை அறியாமல் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னுடைய உள்ளத்தில் பேசுகிறார், என்னுடைய பிரச்சனைக்காகவே பேசுகிறார் என்கிற உணர்வை நீங்கள் உடனே பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வார்த்தை இறங்கினதும் அதை வரை கலங்கி கொண்டிருந்த என்னுடைய உள்ளம் அமைதல் அடைந்தது. கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே
சந்தோஷத்தோடு அடுத்த நாள் எழுந்தேன். அன்றைக்கு தான் கடைசி நாள். காலையில் அந்த ஹோட்டலுக்கு வந்தேன். என் மனைவி வரவில்லை, நான் மட்டும்தான் போனேன். அந்த மேனேஜரை பார்த்தேன். அவர் சொன்னார், கவலைப்படாதிருங்க, அதுக்கு நாம் பொறுப்பெடுத்து ஒரு லெட்டர் கொடுக்கிறேன். பழைய மேனேஜ்மெண்ட்டில் வாங்கினது, இது புது மேனேஜ்மெண்ட், அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் எங்கள் ஹோட்டல்லேருந்து அதை கட்டி விடுகிறோம். அவர் அப்படி சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னது மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு கைப்பட ஒரு கடிதம் எழுதி சீல் போட்டு, அந்த ஊண்டியலுக்கு நான் பொறுப்பு, எவ்வளவு ஆனாலும் எங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தந்து விடுகிறோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அதை கொண்டு அலுவலகத்தில் கொடுத்த போது அவர் சொன்னார்கள், இனி நாங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோடு பேசிக்கொள்ளுகிறோம். அந்த பெரிய விடுதலை, அவ்வளவு கலங்கி கொண்டிருந்த உள்ளம், ஒரு வார்த்தை, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். பல பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை உண்டாகி கசப்புகள் வந்து ஐயோ உடைந்து போய்விடுமோ? இல்லை, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உடைந்து போகிற உள்ளம் போல இருக்கிறதை மாற்றி ஒரு புதிய வழியை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய ஆவினாலேயே ஆகும். நோய், பலத்த நோய், மரணம் ஏற்பட்டு விடுமோ? சமாதானம் கெட்டு போய்விட்டது, தலை குனிந்து நிற்கிறேனே. பார்த்த வேலை போய்விடுமோ? கடன் பிரச்சனை ஏறிவிட்டது, தலை குனிவாயிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம், உன்னுடைய முயற்சியெல்லாம் நீ விட்டு விடும்போது என்னுடைய கரம் நீட்டப்பட ஆரம்பிக்கும். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரிக்க நான் வல்லமையுள்ளவர். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்க, எந்த இடத்திலிருந்து வழி உண்டாகுமோ தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கும் போது, அந்த வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ண என்னால் ஆகும். புரண்டு வருகிற யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ண என்னாலே ஆகும். பலத்தை எரிகோ மதில்களைப் போல உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிற எரிகோ மதில்களை நொறுக்கி தள்ள என்னால் முடியும். இரும்பு கதவுகளை நொறுக்க என்னால் முடியும். வெண்கல தாழ்பாள்களை முறித்து உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து அந்த வாசலின் வழியாக உன்னை நடத்த நான் வல்லமையுள்ளவராயிருக்கிறேன். ஆவினாலேயே ஆகும். அந்த பாடத்தை 5 பேருக்கு ஆண்டவர் படித்து கொடுத்தார். நான் சுருக்கமாய் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டவருடைய சூழ்நிலை என்ன, எப்படி ஆண்டவர் கிருபை செய்தார் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அந்த பாடத்தை ஆண்டவர் படித்து கொடுத்தது மோசேக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது. அவர் எகிப்திலே வாழுகிற நேரம் இஸ்ரவேலை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். தன்னுடைய பலன், தன்னுடைய பராக்கிரமம், தான் பெற்ற இராணுவ பயிற்சி, எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என அழைக்கப்பட்டு சர்வ அறிவிலே அவர் வளர்ந்து போயிருந்தார். அவர் சுய பலத்தில நம்பி ஒரு எகிப்தினை கொண்டு ஒரு இஸ்ரவேலனை காப்பாற்ற நினைத்த போது அந்த காரியம் பார்வோனுக்கு தெரிய வந்தது. மோசே மேல் கடும் கோபம் கண்டார். அந்த கோபத்துக்கு தப்பி மீதியான் தேசத்துக்கு போனார். அவருடைய பலன் ஓய்ந்து போகிற வரையிலும், பலமும் அல்ல பராக்கமும் அல்ல என்று சொல்லப்படுகிற வரையிலும் 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்துக்கு ஓடி ஒளிந்து கொண்டார். ஒரு நாள் அவர் தன்னுடைய ஆட்டை மேய்த்து ஒரே பர்வதத்தின் அருகே வந்தபோது ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன? உன்னுடைய பலன் என்ன? உன்னுடைய பராக்கிரமம் என்ன? உன்னுடைய கையை வைத்து ஒரே ஒரு எகிப்தியனை கொன்று
இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார். இந்த கோல் தானே அந்த எகிப்தினை அடித்தது. கீழே போடு, உன் பலம் அல்ல, உன் பராக்கிரம் அல்ல. கீழே போட்ட போதுதான் தெரியும் அது கோல் அல்ல, அது சர்ப்பம். சாத்தானை தான் அவ்வளவு நேரம் கையில வைத்துக் கொண்டு கோல் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யாத்திராமம் 14:14 ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளையே, உனக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு, உனக்காக யுத்தம் செய்கிறவர் ஒருவர் உண்டு. உன்னுடைய தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற பண்ண இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். நீ பதட்டப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கு எந்த பிரச்சனை ஒரு முள் போல உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஒரே வினாடியிலே அதை பிடுங்கி எறிந்து உனக்கு விடுதலை தர அவர் வல்லமையுள்ளவர். உன் குடும்பத்தை பல சாபங்கள் தலைமுறை தலைமுறையாய் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒடுக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாய், நீ கண்ணீரில் நின்று கொண்டிருந்தாய், நான் எதை எடுத்தாலும் தோல்வி 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 என்று உன்னையே நீ நொந்து கொண்டிருந்தாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். மோசே பார்த்து சொன்னார், உன்னுடைய கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு. அவர் நீட்டினார். வெறும் கோல் தான், பட்டயம் அல்ல, தடி அல்ல. எகிப்தியரை மேற்கொள்ள எந்த ஆயுதமும் அவருடைய கையில் இல்லை. நீட்டின போது சிவந்த சமுத்திரம் 2 பிளந்தது. அதே சிவந்த சமுத்திரம், இஸ்ரவேலருக்கு பாதை உண்டு பண்ணின அதே சிவந்த சமுத்திரம், பார்வோனும் அவருடைய சேனையும் அவருடைய ரதமும் குதிரை வீரரும் கடந்து வந்த போது அது அப்படியே மூடி போட்டது. வேதத்தில் ஒரு பகுதி சொல்லுகிறது, மோசே கோலை நீட்டின போது சிவந்த சமுத்திரம் பிரிந்தது என்று. இன்னொரு பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய சுவாசத்தினால் சிவந்த சமுத்திரம் 2 பிளந்தது. கர்த்தருடைய சுவாசம் என்பது கர்த்தருடைய ஆவியானவரை குறிக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் குழி வெட்டினாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் செய்வினை சூனியங்கள் செய்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். அவர் ஜெயத்தின் ஆவியானவர். அவர் தோல்வி அடைந்தவர் அல்ல. உன்னை தோல்விக்கும் தலை குனிவுக்கும் வெட்கத்துக்கும் ஒருபோதும் ஒப்பு கொடுக்காதவர். அன்றைக்கு மோசே அந்த பாடத்தை படித்துக் கொண்டார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலேயே எல்லாம் ஆகும். 2வது கிதியோனை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய தூதன் அவருக்கு தோன்றினார். தோன்றும் போது கிதியோன் ஒரு பயந்தாங்கொழியை போல தன்னுடைய விளைச்சலை ஒரு ஆலையின் அருகிலே நின்று போரடித்து மீதியானருக்கு பயந்து கொண்டிருந்தார். அந்த தேவதூதன் நேருக்கு நேராய் தோன்றி நியாயாதிபதி 6:14 சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. பெரிய மீதியானியர் கடற்கரை மணலத்தினையாய் பரவி கிடந்தவர்கள். கிதியோனோடு இருந்தவர்கள் வெறும் 300 பேர் தான். 300 பேரை கொண்டு கடற்கரை மணலத்தையான மீதியானியர், கிழக்கத்திய புத்தகம், பல ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கும் போது எப்படி யுத்தம் செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னார், 300 பேர் போதும்.
10 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த மக்களை வெல்லுவதற்கு 300 பேர் போதும். உன் கையில் ஒரு பானை எடுத்துக்கொள், அது உன்னுடைய சரீரத்துக்கு அடையாளம். உன்னுடைய அந்த பானைக்குள்ள ஒரு தீவட்டி வைத்து விடு, அது ஆவியானவருக்கு அடையாளம். உன்னுடைய வாயிலே ஒரு எக்காலத்தை வைத்து கொடு, அது கர்த்தரை துதிக்கிற ஒரு துதிக்கு அடையாளம். உன்னுடைய கையிலே பட்டயத்தை ஏந்திக்கொள், அது கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளம். எக்காலத்தை ஊதி மண் பாண்டத்தை உடைத்து ஆர்ப்பரிக்க ஆரம்பித்த போது அந்த மீதியான தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுந்தார்கள். 300 பேரை வைத்து அத்தனை லட்சக்கணக்கான பேரை ஆண்டவர் சங்கரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, இன்றைக்கு உனக்கு இருக்கிற யுத்தம் உன்னுடைய யுத்தம் அல்ல, அதை என்னுடைய யுத்தமாய் நான் எடுத்து நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். என் அபிஷேகம் உன்னிலே நிரம்பி இருக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும். அதை கற்றுக்கொள். 3வது, நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்தபடி தாவீது கோலியாத்தை சந்திக்க போகிறார். தாவீது தன்னுடைய பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பவில்லை. சவுல் ராஜா கொடுத்த அந்த யுத்த தளவாடங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவருடைய வஸ்திரங்களை போட்டு பார்த்தார், தன்ன முடியாது, எல்லாம் கலட்டி வைத்து விட்டார். நான் நினைக்கிறேன், நெஞ்சிலே மார்க்கவசம் இல்லை, ஷர்ட் இல்லை, பனியன் இல்லை, ஒரு எம்டி பாடியோடு, ஒரு அரைக்கால் சட்டையோடு ஒரே வார்த்தை நம்பி போனார், கர்த்தர் என்னை கொண்டு யுத்தம் செய்வார், அவருடைய ஆவியானவரை சார்ந்திருக்கிறேன். ஆகவே கோலியாத்தை பார்த்து சொன்னார், நீ ஈட்டிகளோடும் தடிகளோடும் புறப்பட்டு வருகிறாய், ஆனால் நான் ஆவியானவரோடு வருகிறேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். உன்னுடைய கையில பட்டயம் கூட இல்லை. கவனை சுற்றி கல்லை வைத்து அடித்த போது அது நெற்றியிலே பதிந்தது. கவனையும் கல்லையும் கொண்டு மாத்திரமல்ல, கோலியாத்தின் மேலே ஏறி நின்று அவனுடைய பட்டயத்தை உருவி அவனுடைய தலையை வெட்டினான். ஆவினாலேயே ஆகும், ஆவினாலேயே ஆகும். நேபுகாத்நேச்சார் தானியேலை பார்க்கிறோம். முதல்ல மோசேயை பார்த்தோம், 2வது கிதியோனை பார்த்தோம், 3வது தாவீதை பார்க்கிறோம், 4வது தானியேலை பார்க்கிறோம். 70 வருஷ சிறையிருப்பிலே தானியேல் அங்கே இருக்கிறார். எப்படி விடுதலையாவது? இஸ்ரவேலர் பக்கம் ஒரு யுத்தம் கருவி ஒன்றுமே கிடையாது. எப்படி இந்த பாபிலோனியர் கையிலிருந்து மீட்பது? நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டார். ஒரு சிலை, பயங்கரமான உருவத்தோடு ஒரு பெரிய சிலை, அவருடைய தலை தங்கத்தினாலும், கழுத்து மார்பு வெள்ளினாலும், அவருடைய வயிறு வெண்கலத்தினாலும், கால்கள் எறும்பினாலும், பாதங்கள் எறும்பும் களிமண்ணும் கலந்த கலவை. அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து நேபுகாத் நிறுத்தின அந்த சிலையை, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மோதி அடித்து உடைந்ததை பார்த்தார். அப்படியே பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டவர் சிதற பண்ணினார். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் வந்தது. அதிலே வந்த தரியு ராஜா, அதிலே வந்த கோரேசு ராஜா,
இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி சன்மானம் கொடுத்து பணம் கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார். இது எப்படி முடிந்தது? எப்படி சமாதானம் வந்தது? எப்படி விடுதலையானது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலேயே ஆகும். ஆண்டவர் ஒரு பக்கம் செருபாபேலை பார்த்து பேசினார், பயப்படாதே, உன்னுடைய கைகள் அஸ்திவாரமிட்டது, உன்னுடைய கைகளே அதை கட்டி தீர்க்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. யோபு பக்தன் சொன்னார் 8:6 உம்முடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சந்தோஷமாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ சத்துருக்களை பார்க்காதே, பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவனுடைய கைகளையே கட்டி தீர்க்கும். மறுபக்கம் நம்முடைய பக்கத்திலே, நீ ஆவில நிரம்பும் மகனே, உனக்கு என் வழிகளை நான் போதிப்பேன், அந்நிய பாஷைகளை பேசு, உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கள் புறமிதுகிட்டு ஓடி போவார்கள். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்திலே தடையாய் இருக்கிற காரியங்கள் எல்லா தடைகளும் நீங்கும். வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாய், வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கலங்குகிறாய், ஆவினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நீட்டப்படுகிறது. பல மாதங்கள் வருடங்கள் உனக்கு இருந்த சிறையிருப்பு இன்றைக்கு நீங்குகிறது. நீ சிங்கங்களின் மத்தியிலே தானியேல் நின்றது போல உன்னுடைய இனத்தவர்கள் மத்தியிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். எப்படி இந்த சிங்கங்களின் வாய்க்கு நான் தப்புவிப்பேன் என்று அவன் கலங்கவில்லை. அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய சிங்கங்களின் வாய்களை கட்டி போட ஆவியானவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நான் அதை குறித்து பயப்பட மாட்டேன். ஆவினாலேயே ஆகும். ஆவினாலேயே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவினாலேயே எனக்கு ஜெயம் உண்டு, கர்த்தருடைய ஆவினாலே எனக்கு ஒரு புதிய பாதை திறக்கும், கர்த்தருடைய ஆவினாலே என்னுடைய குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறி போகும், கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாறும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றை அவர் நன்மைக்கு எதுவாகவே மாற பண்ணுவார். சொந்த சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே விழ தள்ளும் போது கடைசில யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்குள்ளது நன்மையாய் மாறு, உனக்கு நன்மையாய் மாறு, உனக்கு ஆசீர்வாதமாய் மாறு. உனக்கு விரோதமாய் வந்த தடுப்பு கற்கள் நீ ஏறி செல்லுகிற படிக்கற்களாய் மாறு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த பிரச்சனை மலை போல இருந்ததோ, எந்த போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததோ, இயேசுவின் நாமத்திலே அந்த போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும். ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு கோடி ஸ்தோத்திரம். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற வல்லமை உள்ளவர். உன் தோல்வியை ஜெயமாய் மாற பண்ணுவார். இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய சத்தம், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறு, உன்னுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.